வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பழைய நாளத்து பக்ஷணம். தஞ்சாவூர் சைட்லலாம் தான் பண்ணுவா. இது தட்டசீடை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பேர். ஆக்சுவலி எனக்கு இந்த இது எங்கள் மாமியார் இருக்கிறச்செல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இதோட ரெசிபி சுத்தமாக மறந்து போயிடுது. ஆனால் இந்த ஒரு 15 நாளாக அதை மண்டையை உடச்சினே குட்டி குட்டியாக தட்டி ஏதோ அதுக்கு பேர் என்ன பட்டன் தட்டையா அது என்னன்னு மண்டையை உடச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் வழக்கம் போல் சகுந்தலா மாமி ரொம்ப வயசாகிடுது பாவம். மாமி எங்கேயும் மூவ் பண்ணுறதே இல்லை, இப்போ ஆற்றுல தான் இருக்கா. மாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமி அந்த மாதிரி ஒரு பக்ஷணம் பண்ணுவேன், அது பேர் என்னென்னே ஞாபகம் இல்லை, எங்கள் மாமியார் சொல்லி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமிகிட்ட கேட்டேன். அப்போ மாமி சொன்னால் தட்டசீடை யோகா உனக்கு மறந்து போயிட்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் அது சரியோ இது ஒன்று இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. இந்த தட்டசீடை இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த பதப்படுத்தின மாவு சொல்கிற மாதிரி பச்சரிசி நல்ல மாவரிசி வாங்கிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா களைஞ்சு கீழே தண்ணியை கொட்டிட்டு 1 மணி நேரம் கிட்ட இதில் தண்ணியை விட்டு ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அப்புறமா நல்லா ஒரு வெள்ளை கிளாத்தில் ஃபேன் கீழே உணர்த்திட்டு அது நல்லா ட்ரை ஆனது மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை முன்னாடி முறுக்குக்கு கூட நம்ம அப்படியே தான் பண்ணினோம். 2 கப் மாவு நல்லா வறுத்துணும். இந்த மாவில் ஈரப்பதம் இருந்தாலே உங்களுக்கு சீடை தட்டை எல்லாமே ஈரப்பதம் ஒன்லி ஒரு இதுக்கு தான் இருக்கலாம், கைமுறுக்குக்கு மட்டும் ஈரப்பதம் இருக்கலாம். இது ரொம்ப பெக்யூலியராக இருக்கும் இதோட இதுவே. இந்த மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதோட கூட தேங்காய், வரமிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு எல்லாம் வச்சு மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இதில் கலந்துருவா. நெய்யோ வெண்ணெயோ 1/2 ஸ்பூனுக்கு மேலே இதில் போட மாட்டா. நல்ல ஈரமாவு உங்களுக்கே தெரியும் பார்த்தேன்னா. எவ்வளோ தூரம் மாமி இதை வறுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது துள்ளு பதம் சொல்லுவா, டான்ஸ் ஆடுற பதம் சொல்லுவா, இல்லை கோலமாவு பதம். அதே மாவை எடுத்து நீங்கள் நீளமாக கோலம் போட்டேன்னா கோடு கொஞ்சம் கூட இதாகாமல் விழணும், அந்த லெவலுக்கு வரைக்கும் வறுத்துடணும். பார்த்தீங்கன்னா நீளமாக விழுறது தெரியுறதா உங்களுக்கு? கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் விழுறது பாருங்கள், அதுதான் அதோட அடையாளம். மாவு நல்லா வறுத்தாச்சு. நம்ம உங்களுக்கே பார்த்தா தெரியும், முன்னாடி நம்ம போடுறதே எவ்வளோ ஈரமாக இருந்தது, இப்போ எப்படி சுற்றி விட்டாலும் திரும்பி விழுறது பாருங்க. அது இது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் பார்க்கலாம். அந்த மாவை வறுத்துட்டோம் இல்லையா, இப்போ அதில் போடுறதுக்கு இது டீஸ்பூன் தான். இது 1 2 3 4 டீஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன் தேங்காய். பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகாத்தில் முன்னாடி இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு ஊற வச்சுன்னா நல்லா ஜம்முன்னு அரைஞ்சிடும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்கன்னு. 1 2 3 நான் 4 போட்டுக்கிறேன், எனக்கு போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி அந்த மாவுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். அதுக்கு மேலே போடாதீங்க, பிகாஸ் பக்ஷ்ணம்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். உப்பு ஜாஸ்தியாக போயிடுத்துன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் தண்ணி விட்டு
அதெல்லாம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடணும். கொஞ்சம் கூட எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது இதில். தெரியும் நல்லா பார்த்தாலே. இதை அரைச்சாச்சு. இப்போ மாவில் போட்டு கலக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெயை முதல்ல பற்ற வச்சுக்கலாம். சின்னதாக்கிட்டேன். இது நம்ம வறுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை சலிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கோசரம் தான். எந்த சீடை மாவு தட்டை மாவாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்ததுக்கு அப்புறமா சலிச்சுருங்க அது. இது என்னன்னு கேட்டேன்னா உளுத்த மாவு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பொடி பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் வந்து என்ன வேணால் பக்ஷணம் பண்ணலாம். தேங்கோல் மாவுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சீடைக்கு, தட்டைக்கு, இந்த மாதிரி தட்டச்சீடைக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ நம்ம 2 கப் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரே 1 டீஸ்பூன் தான் போடணும். அதே மாதிரி பாக்கிக்கெல்லாம் நிறையா எண்ணெய், வெண்ணெய், நெய்யெல்லாம் போடுவோம். இதுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே வெண்ணெய் போடக்கூடாது. தேங்காய் அரைச்சி விட்றோம் இல்லையா? அதனால் 1/2 டீஸ்பூன் வெண்ணெய். இது வந்து கையால் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. எள் இல்லை கடலைப்பருப்பு இல்லை பொட்டுக்கடலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அரைச்ச விழுதை இதில் விட்டுடலாம். தண்ணி போடல போல் இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஜலம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட்டுட்டேன்னா இதெல்லாம் கஷ்டமாக போயிடும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக தான் விட்டு அதை மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு புளியார் வேண்டின்னு வச்சிடலாம். எல்லா பக்ஷனுமே புளியார் தான் நல்லபடியாக நமக்கு பண்ணி தரணும். அது பார்த்தீங்கன்னா சீடைக்கு எடுக்கிற மாதிரி இப்படி எடுங்கோ. தண்ணி வந்து நம்ம கரெக்டாக விட்டுருக்கோன்னா அது இவ்வளோ தான். அப்படியே நம்ம தொட்டதும் வருது பாருங்க. தண்ணி ஜாஸ்தி விட்டுருந்தேன்னா இந்த துண்டு இழுத்துக்கிட்டோன்னு நம்ம விடணும். அதுக்கு எங்கள் மாமியார்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த துணியை இப்படி தூக்கி போட்டு இப்படி தட்டிடுவாள். சீடை மாதிரியே இப்படி சின்னதாக எடுத்துக்கோங்க. அது எப்படி உப்புறது பற்றியலா? எல்லா இதுவுமே இந்த மாதிரி உப்பி உப்பி வரும் அழகாக. ஆக்சுவலி இதில் வந்து முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டு பண்ணினோம் ஒரு ஈடு. அது கொஞ்சம் வெடுக்குன்னு இருந்தது. அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா நீங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் அது பட்டர் ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். தேங்காய் ஜாஸ்தியானாலும் கரைஞ்சி போயிடும், பட்டர் ஜாஸ்தியானாலும் கரைஞ்சி போயிடும். நல்ல ஓசையெல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். ஜஸ்ட் நான் டிஷ்யூவில் அப்புறம் எடுக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சத்தம் அதில் கேட்கணும் இல்லையா? நல்லா ஃபுல்லாக ஓசை அடங்கி எடுத்து தெரியறதா? கேட்குறதா? நான் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும், இதை உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த இடு போடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு தட்டி எடுத்து டப்பாவில், நல்லா காஞ்ச டப்பாவில், டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதுக்கு நீங்கள் பார்த்தேன்னா அவ்வளோவா நம்ம நெய் வெண்ணெயெல்லாம் கூட யூஸ் பண்ணலை. இது பார்த்தேன்னா இப்படி இருக்கு பாருங்க. தெரியுறதா? இவ்வளோ கிறிஸ்பியாக ஜோராக இருக்கும். அது வாய்க்கும் ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இடு பொரிச்சதுமே நாங்கள் 2 பேரும் தின்னுட்டோம். நானும் என் பொண்ணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்.
ஸோ இந்த தட்டசீடையோட இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி அளவு அதோட இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் மாவு பிசைஞ்சிடாதீங்கோ, ரொம்ப லூஸாகவும் மாவு பிசைஞ்சிடாதீங்கோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதா, இந்த லெவலில் இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நிச்சயமாக இதை கிருஷ்ணர் ஏற்றுப்பார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.